ஹலோ எவ்ரிவன், உங்களுக்கு உருளைக்கிழங்கு பட்டேட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். பட்டேட்டோ சப்பாத்தி, ஸ்டஃப் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். பாயில் பட்டேட்டோஸ் கிரேட் பண்ணிவிட்டு இல்லை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அதில் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் சால்ட், மிளகாத்தூள், சோம்பு, ட்ரை மேங்கோ பவுடர் இருந்தால் அது போடுங்க. இல்லை சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா போடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு தேய்ச்சிடுங்க. பூரி மாதிரி இல்லை சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு, இது பூரி நான் செய்கிறேன். கடாயில் போட்டு பூரி மாதிரி எடுத்துடுங்க. ஸோ ஆலு கச்சோடி ரெடி. நீங்கள் எந்த ஸ்டஃபிங்குமே பண்ண வேணாம். இதே ஃபுல்லாக யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி வந்தது. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஈஸி ரெசிபீஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிப்ஸியாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வந்தது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இது ஒரு ஈஸி வே ஸ்டஃப்டு சப்பாத்திஸ், பூரிஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி வந்தது. டேக் கேர். தேங்க்யூ.